தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டுப்படகு நங்குரம் அருந்து முத்துநகர் கடற்கரை பகுதியில் தரை தட்டி நிற்கிறது. படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தற்போது படகை மீட்கிறதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில தூத்துக்குடி கடல் பகுதியில 45 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. தங்கள் படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்தார்கள். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த சம்சு என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகு திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்று இரவு கடல் பகுதியில வீசிய பலத்த காற்று காரணமாக நாட்டுப்படகின் நங்கூரம் அருந்து கடல் பகுதியில காற்றின் திசைக்கு ஏற்ப நகர்ந்து வந்திருக்கிறது. இது தூத்துக்குடி முத்துநகர் கடற்பகுதியில தரை தட்டி நின்று இருக்கிறது. இந்த சமயத்துல படகை காணவில்லை என காலையில சம்சு திரேஸ்புரம் கடற்பகுதியில தேடியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில முத்துநகர் கடற்பகுதியில நடைபயிற்சிக்காக வந்த மீனவர்கள் சம்சுவுக்கு காலையில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதுல படகு கடல்ல செல்வதற்கு தேவைப்படக்கூடிய இதழ்கள் மற்றும் படகின் ஓரப்பகுதிகள் அதிகமாக சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த படகுனுடைய மதிப்பு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இதுல சேதமடைந்திருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். முத்துநகர் கடற்பகுதியில தரை தட்டி நிற்கக்கூடிய நாட்டு படகை மீட்கக்கூடிய பணியில மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். தமிழக அரசு தங்களுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்கி உதவி செய்ய வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.